அடுத்த செய்தியாக, இந்தியா பொருளாதாரத்தில் உலக நாடுகளின் தரவரிசையில் 4வது இடத்தை அடைந்து விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகின்ற செய்தி தான். இப்போ அதே மாதிரியே இன்னொரு நிகழ்வாக 4வது இடத்தை, அந்த சமூக சரிநிகர் பொருளாதார வளர்ச்சியில், சோசியல் ஈக்விட்டி சோசியல் எக்கனாமிக் அப்படிங்கக்கூடிய அதில் 4வது இடத்தை இந்தியா அடைந்து விட்டது அப்படிங்கக்கூடிய மாதிரியான பத்திரிகை செய்திகள் வருது. இது என்ன, இதனுடைய பின்புலம் என்னங்கிறத சொல்லுங்க. ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளர்கின்றது என்று சொன்னால் அதில் உள்ள மக்களுடைய ஒவ்வொரு நபருடைய பொருளாதார நிலை மேம்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏழைகள், நான் இப்படி சும்மா கை காட்டுறேன், உடனே ஏழைகள் கீழே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், புரியறதுக்காக. பணக்காரர்கள் படிச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் உயர்கிறது, பணக்காரன் மட்டும் உயர்ந்துட்டே போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மட்டும் நிறைய பணம் சேர்ந்துட்டே போகுது, ஏழை அப்படியே இருக்கான்னா அப்ப இடைவெளி என்ன ஆகும்? அதிகமாகும், இடைவெளி கூடிக்கொண்டே போகும். இப்ப 2 பேரும் சேர்ந்து உயர்ந்து வந்து இந்த இடைவெளி குறைந்து கொண்டே வந்தால் என்ன அர்த்தம்? நல்ல வளர்ச்சி. அதுதான் நீ சொல்லுகிறது. ஏழை பணக்காரனுக்கு இடையான இடைவெளி குறைவாக உள்ள, வளர்ச்சி அதிகமாக உள்ள நாடுகள்ல உலகத்தில் 4வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதுதான் இந்த செய்தியுடைய உண்மையான ஒரு தாற்பயம். இதுல என்ன ஒரு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு நமக்கு முன்னாடி 3 நாடுகள் இருக்கின்றன. அந்த 3 நாடையும் சொல்றேன். ஒன்னு பேரு ஸ்லோவக், அந்த பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சரி. இன்னொன்னு பேரு ஸ்லோவேனியா, இல்ல. அது கேள்விப்பட்டதில்லை. பெலாரஸ், இல்ல. இது 3 நாடுகள். அப்போ அமெரிக்கா, ரஷ்யா வளர்ச்சி பின்னாடி இருக்கு. அங்கெல்லாம் இடைவெளி அதிகமா இருக்கு. நம் நாட்டை விட ஏழை பணக்காரனுக்கு இடைவெளி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சைனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் பின்னால இருக்கு. அந்த ஏழை பணக்காரனுடைய இடைவெளி குறைவாக உள்ள நாடு, அதில் 4வது இடத்துல நம்ம இருக்கும். இந்த மிச்சம் 3 நாடு என்ன? ஸ்லோவக், ஸ்லோவேனியா, பெலாரஸ். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கதான் இருக்கு, ஹைலைட்டே இங்கதான் இருக்கு. ஸ்லோவக் என்ற நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையே 54 லட்சம். ஸ்லோவேனியா அதனுடைய மொத்த மக்கள் தொகை 21 லட்சம். பெலாரஸுடைய மொத்த மக்கள் தொகை 91 லட்சம். தமிழக மக்கள் தொகையை விட மெட்ராஸ் மாநகரத்துடைய மொத்த மக்கள் தொகையோட இந்த 3 நாட்டுடைய மக்கள் தொகை சேர்த்தாவே கம்மி. அப்ப அதோட நம்ம சேர்த்து எப்படி 4வது இடம் எப்படி சொல்ல முடியும்? இது கம்பேரிசன் தப்புங்கிற. உதாரணத்துக்கு இப்ப நான் யூபியில ஒரு ஸ்கூல் இருக்கு, அதான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல். இப்ப அந்த ஸ்கூல் ஞாபகம் வரல எனக்கு. 35,000 பேர் படிக்கிறாங்க ஒரே ஸ்கூல் கேம்பஸ்ல. அந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் SLC எழுதுவாங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 1000 பேர் இதெல்லாம் வச்சுக்கலாமே, குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் இதெல்லாம் வச்சுக்கலாமே. இப்ப ஏதோ ஒரு ஸ்கூல்ல, ஒரு கிராம ஸ்கூல்ல 2 பேர் SLC எழுதுறாங்க, 2 பேரும் பாஸ், 100% பாஸ். இன்னொரு ஸ்கூல்ல ஒருத்தர் தான் அவர் பாஸ் பண்ணிட்டார் 100%. ஒரு இது வரும், விளம்பரம் ஒன்று வரும், ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தன் போயிட்டு நான் செகண்ட் வந்தேங்கிறத எனக்கு ட்ரீட் கொடு சொல்லி கேட்பான். அப்படியா செகண்டா? ஆமா. எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர். அப்படிமா. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கார் 100% பாஸ். இந்த 1000 பேர் படிக்கக்கூடிய பள்ளியில 100% பாஸ் வச்சுக்கோங்களேன். எது பெருசு? 1000 இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்லோவக்கு, ஸ்லோவேனியா, பெலாரஸ்லாம் சேர்த்துக்கவே கூடாது. அதை சேர்த்து நம்ம 4வது இடமும். அதனால இதான் நம்ம பார்க்கணும். அதனால உண்மையான சாதனை நம்ம செய்திருக்கிறோம். இது நம்ம முதல்ல பார்க்கறது. 2வது, இங்க உள்ள பல பேர் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, குறிப்பா ராகுல் காந்தி, நமது நாட்டிலே ஏழை பணக்காரர்களிடையே இடைவெளி கூடிக்கொண்டே போகிறது, அதானியை பார், அம்பானியை பார், இந்த அரசு அம்பானிக்கான அரசு, அதானிக்கான அரசு அப்படின்னு சொல்றதுக்காக இவங்களுக்கு காசு கொடுக்கறான் பாருங்க சைனாக்காரன், அவனை விட நம்ம மேல இடத்துல இருக்கோம். அதுதான் முக்கியமானது. இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, ரஷ்யாவை பார், அது சைனாவை பார், யாரையும் பார்க்கணும், இந்தியாவை பார் என்று உலகம் முழுக்க இந்தியாவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இது கல்வெட்டு ஒன்று இருக்கு, திருப்பூரூர், மெட்ராஸ் பக்கத்தில் திருப்பூரூர் கல்வெட்டு என்று இருக்கிறது. திருப்பூர் செப்பேடு. அந்த திருப்பூரூர் செப்பேடை வெளிக்கொண்டது ஒரு பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன் ஆட்சி காலம் தான் வெளியே வந்தது. அந்த செப்பேடில் என்ன இருக்குன்னா, திருப்பூரூர் அதை சுற்றியுள்ள மற்ற அந்த எல்லா ஊர்களில் நெல் அறுவடை பண்ணும்போது என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த செப்பேடில் இருக்கிறத அவன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து அதை போட்டிருக்கான். அவன் தான் பப்ளிஷ் பண்ணது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்துல எல்லாரும் அவங்க விளைவித்த நெல்லை முழுக்க கோயிலில் கொண்டு கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு
அந்த ஊர்ல ஒவ்வொரு சமூகத்தையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன், அந்த பெர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் எடுத்துடணும். நெல்லை அவன் எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போன பிறகு மீதமுள்ள நெல்லை அந்த லேண்ட் ஓனர் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இப்படிப்பட்ட நடைமுறை அந்த திருப்போரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலே நடைமுறையில் இருந்தது என்று வெள்ளைக்காரன் வந்து அந்த செப்பேட்டை பார்த்து டீகோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அதனால இந்த ஈக்குவாலிட்டி, சமதர்மம் இதெல்லாம் வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தான் கொண்டு வந்தான், சோசியலிஸ்ட் தான் கொண்டு வந்து நம்ம நாட்டில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கான். அது பொய். இன்னொன்று பாருங்க, இப்போ இந்த கம்யூனிஸ்ட்லாம் இப்போ பேசுகிறான். இந்த இவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து என்ன சொன்னார் இல்லையா, சோசியலிசம் அதே போல் செக்குலரிசம்ல வந்து எமர்ஜென்சி காலத்தில் வந்து முறையாக வந்து ஜனநாயக முறைப்படி அது தீர்மானம் போட்டு இது பண்ணி மெஜாரிட்டியில இது பண்ணல, குறுக்கு வழியில கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் நீக்கப்படணும்னு சொன்ன உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜனநாயகத்தை, ஏதாவது இந்த செக்குலரிசத்தை மதிக்காத அரசு, சோசியலிசத்தை மதிக்காத அரசு, அதை செயல்படுத்தாத அரசு என்று இவங்களா எந்த அரசை குறை சொன்னார்களோ அந்த அரசனுடைய 11 ஆண்டு காலத்தில் தான் இது நடந்திருக்கின்றது என்று உலக வங்கி அறிக்கை சொல்லியிருக்கிறது. ஆகவே செக்குலரிசமும் சோசியலிசமும் தேவையில்லாத ஒரு அம்சங்கள் என்ற இவங்க சொன்னதை ஏற்றுக்கலாமா நாம? அதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இது ஒரு பெரிய, உண்மையிலே ஒரு பெரிய உலக சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். இதை செயல்படுத்தி அவங்க பல உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணமாக ஜன்தன் கணக்குலேருந்து ஆரம்பித்து அரசுடைய முனைப்பு எப்படி எல்லோருக்கும் போய் சேரணும். பாஜகவுடைய அந்த பொருளாதார கொள்கைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யாயா என்ற ஒரு பெரிய ஞானி, அவருடைய இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஏகாத்ம மானவவாதம் என்று தான் சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படை கருத்தை எப்படி இருக்குன்னா, அரசனுடைய பொருளாதார திட்டம் எப்படி இருக்குன்னா, அந்தியோதயா, சமுதாயத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு திட்டம் சென்றடையக்கூடிய மாதிரி பிளான் பண்ணணும். கடையனும் கடைத்தேற்றுதல். ஆமா, உஜ்வலா திட்டமே அப்படி வந்ததுதான். அப்படிப்பட்ட பாஜகவுடைய தீனதயாள்ஜி உபாத்யாயா கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்திய காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மகானுடைய அந்த சிந்தனைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தலை வணங்க வேண்டும். அதை எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளும்.